வணக்கம். இந்த பதிவு தோழர் எஸ்.கே. ராஜன், அதாவது அனைத்துலக தமிழ் ஒலிபரப்பு நிலையத்தின் இயக்குனர் தோழர் எஸ்.கே. ராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த துயரமான பதிவை தருகிறேன். சுவிஸ் வேலா கிரெடிட் என பலராலும் அன்பாகவும் பலமாகவும் அழைக்கப்பட்ட வடிவேல் வரதன் என்பவர் கடந்த 25 ஏப்ரல் 24 தூக்கத்திலேயே சாவை அணைத்துக் கொண்டவர். இது மிக மிக வேதனை. இதயங்கள் அழுகின்றன. எல்லோர் இதயமும் புண்ணாகி ரணம் வடிகிறது. எமது வேலா வரதனின் இறப்புச் செய்தியை நான் தோழர் எஸ்.கே. ராஜனுக்கு தெரியப்படுத்திய போது அவர் ஐயோ என ஓலமிட்டு கரகரத்த குரலிலே பொலிகை என்ன நடந்ததெனக் கேட்டார். ஆனால் நான் இந்த செய்தியை சொல்லும்போது அவர் நம்பவில்லை என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். பின்பு அவர் வேலா வரதனின் போட்டோ படத்தை கேட்டிருந்தார். உடனடியாகவே அவர் தனது முகநூலிலே பதிவு செய்ததோடு தனது ரேடியோவிலே ஒளிபரப்பும் செய்து வேலா வரதனின் இறுதி நாள் நிகழ்வான கடைசி கிரிகை தினத்திலே வந்து தனது அஞ்சலியையும் செலுத்தினார். வேலா வரதன் வாழும் போதே உலகம் உயர்ந்தோர் மாட்டே என்ற தொல்காப்பியரின் வரிகளை வாழ வைத்து சென்றான். மிக பண்பானவன். எல்லோரிடமும் சிரித்து சிரித்து கதைக்கக்கூடிய ஒரு மனித நேயம் கொண்டவர்தான் எமது வேலா வரதன். இவர் இலங்கையிலே திருகோணமலையிலும் கொழும்பிலும் பாதணி கடைகள் வைத்திருந்து சில தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பையும் வழங்கி நின்றார். 1983 ஆண்டு இனக்கலவரத்தின் பின்பு இவர் 1987 ஆண்டிலே சுவிஸிலே கால் பதித்தார். முக்கியமாக எமது ஊர் கொற்றாவத்து என்ற ஊரிலே இருந்து ஒரு ஐரோப்பிய நாட்டிலே முதல் கால் பதித்தவரும் எமது அன்புக்குரிய வேலா வரதன் தான். இவர் ஒரு பரோபகாரி. 1990 இருந்து 97 வரை என நினைக்கிறேன், சுவிஸுக்கு புதிதாக வரும் எம்மூர் மக்களை தனது இல்லத்திலே தங்க வைத்து உறையுள் உணவு எல்லாம் கொடுத்து அவர்கள் இங்கு சட்டப்படி பதிவதற்கான உதவிகளையும் வழங்கி நின்றதை நான் நேரடியாக கண்டுகொண்டேன். இவர் 1989 தான் வசித்த இல்லத்திலே சிறிதாக ஒரு சினிமா சிடி கேசட் கடையை போட்டு விற்பனை செய்து வந்தார். அதன் பின்பு இவர் 1991 கௌரி ஜால்கோப் என்ற ஒரு பெரிய
மளிகை கடையையும் தொடர்ந்து இன்னும் ஒரு ஃபுட் சிட்டி என்ற ஒரு மளிகை கடையையும் நடாத்தி வந்தார். இந்த காலகட்டத்திலேயும் இங்கு சுவிஸிலே இவர் பலருக்கு தனது கடையிலே வேலையை வழங்கி நின்றார். 1997 வேலா கிரெடிட் எனும் நிதி நிறுவனத்தை இவர் ஆரம்பித்தார். அதை இன்று வரை 30 வருடங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் வருகிறார். மேலும் 2வது நிதி நிறுவனமான விஜி ஃபினான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தையும் 2022 தொடங்கி நடத்தி கொண்டு வந்த வேளையில்தான் காலன் அவரை கவர்ந்து சென்றது. மிக மிக வேதனை. வேலா வரதன் என்றால் சுவிஸிலே அறியாதவர்கள் கிடையாது. பல விழாக்களுக்கு நிதி, பரிசு பொருட்கள், அன்பளிப்புகள், பொன்சர் என இல்லை என வாயால் உதிராது இன்முகத்துடன் வழங்கி வந்தவர்தான் எமது அமரர் வேலா வரதன். முக்கியமாக தமிழர்கள் மத்தியிலே இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, மதிப்பளித்தல், முக்கியமாக திருமணம் நிகழ்வு போன்ற மேடை நிகழ்வுகளையும் தியேட்டரிலே சினிமா படம் திரையிடல் என்றதிலே இருந்து இவர்தான் சகலதையும் இந்த சுவிஸ் நாட்டிலே அறிமுகம் செய்தவர். 1991 இந்திய பிரபல பின்னணி பாடகர்களான பி. சுசீலா, மனோ மற்றும் மீரா, டிஸ்கோ சாந்தி ஆகியோர்களை அழைத்து முதல் மேடை நிகழ்ச்சியை பெரும் திரள் மக்களுடன் நடத்தினர். அத்தோடு பின்பு இந்தியா நீயா நானா புகழ் திரு கோபிநாத் அவர்களையும் அழைத்து நிகழ்ச்சி நடத்தினார். ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு நிகழ்வுக்கு பிரபல எங்கள் அப்துல் ஹமீட், தோழர் SK ராஜன், பிரமிட் நடராசா போன்றோர்களை இவர் அழைத்து விழா மேற்கொண்டார். 2012 லிப்சோ ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் என்ற விழாவுக்கு பல கலைஞர்களை அழைத்ததோடு கனடாவிலே இருந்து இந்திய சீத்தமிழ் வெற்றியாளனான இளைஞன் சுபவீனை அழைத்து மேடையேற்றி அவனுக்கு மரியாதையும் கௌரவங்களும் கொடுத்தார். இன்னும் ஒரு நிகழ்விலே, அவதாரம் என்ற நிகழ்விலே பிரான்ஸ் கலைஞர் திரு பாஸ்கியையும், மேலும் வேலா கலை மாலை என்ற இன்னொரு நிகழ்வுக்கு பிரான்ஸ் சிறந்த கலைஞனான மயிலையூர் இந்திரனையும் அவரது குழுக்களையும் அழைத்து அவர்களுக்கு கௌரவம் செய்து விழாக்களை நடத்தினர். 2017 யாரும் எதிர்பாராத, யாருமே நடாத்த முடியாத கல்யாண மாலை என்ற ஒரு நிகழ்வை பேர்ன் மாநிலத்திலும் தான் வசித்த சூரிச் மாநிலத்திலும் மிக பிரமாண்டமாக நடத்தினார். அதற்காக இவர் பட்டிமன்ற ஜாம்பவான்களான இந்தியா ராஜா, பாரதி பாஸ்கர் அவர்களோடு
இலங்கையின் சிறந்த கல்விமானான உடுவை தில்லை நடராஜா போன்றோர்களையும் இவர் இங்கு அழைத்து பெரிய விழாக்களை செய்தார். அது மட்டுமல்ல, இவர் கோயில்களுக்கு பல உதவிகளை செய்து வந்திருக்கிறார். இங்க மட்டுமில்லை, இலங்கையிலே உள்ள தான் படித்த பள்ளிக்கூடங்களுக்கும் நலிந்த மக்களுக்கும், முக்கியமாக நலிந்த மக்களுக்கும் தேவையான உதவிகளை இவர் செய்து வந்ததை நான் அறிவேன். 1992 தான் பிறந்த ஊரான கொட்டாவத்தை பூமகள் சனுசனுமுக நிலையத்துக்கு சுவிஸிலே ஒரு கிளையை அமைத்து முதல் இவர் செய்த பணி, அந்த சனசமூக நிலையத்துக்காக ஊரிலே ஒரு காணியை கொள்வனவு செய்தது. மேலும் இவர் அண்மையிலே காலமான எமது ஊர் பிரபல எழுத்தாளர் தெனியான் அவர்களின் அஞ்சலி நிகழ்விலே தான் கல்வி கற்ற தேவரையாள் இந்து கல்லூரிக்கான ஒரு சுவிஸ் கிளையை ஆரம்பித்து அன்றைய தினமே அமரர் தெனியானின் பெயரிலே ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி தேவரையாளி பள்ளிக்கு ரூபாய் 10 லட்சம் கொடையாக வழங்கிய ஒரு பெருந்தகை. மேலும் இவர் வவுனியா கோயில் குளம் என்னும் இடத்திலே ஐயனார் முன்பள்ளி என்ற ஒரு குழந்தைகள் பள்ளியை தனது செலவிலே ஆக்கி கொடுத்தார். இந்த ஜூலை மாதம் அதை முன்னின்று திறப்பு விழா செய்வதற்காக தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே காலன் அவரை எந்த ஒரு இரக்கமின்றி கவர்ந்து சென்றது. மிக மிக சோகம், வேதனை. வரதன் என்றால் வேலா, கிரெடிட் வேலா என்றுதான் இங்கே எல்லாரும் சொல்லுவார்கள். முக்கியமாக தமிழர் நிகழ்வுகள் என்னும் போது நூல் வெளியீடுகளுக்கு இவர் மிகுந்த ஆதரவை கொடுத்து நின்றிருக்கிறார். எங்கே நூல் வெளியீடு என்று நான் சென்றாலும் அங்கே அமரர் வரதனை என்னால் காண முடிகிறது. தமிழுக்கு பற்றும் கொண்டவர். யாழ் அகராதி நூலை சுவிஸிலே வெளியீடு செய்ய இருந்த வேளை சில தடங்கல்களுக்காக அதை பிற்போட்டார். நிறுத்தவில்லை, அதை பிற்போட்டார். மேலும் இலங்கை சென்ட்ரல் பேங்க் கவுனர் மிஸ்டர் கப்ரால், சாதாரண ஆள் இல்லை, சென்ட்ரல் பேங்க் கவுனர் மிஸ்டர் கப்ராலுடன் இவர் நேரடியாகவே, அவரும் அவருடைய உதவியாளருடன் நேரடியாக கொழும்பிலே சந்தித்து இங்கு சுவிஸிலே ஒரு கிளையை ஆரம்பிக்க இருந்தார். அதைவிட முக்கியம் என்னவென்றால், அன்பார்ந்த, இவரை பற்றி இவர் முகம் காணாத ஒரு புத்தபிக்கு சுவிஸிலே இவர் முகம் காணாத இவரது பண்புகள், நடத்தைகள், இவரது நற்செயல்கள், இவரது அன்பளிப்புகள், கொடுப்பனவர்கள் என்பதை அறிந்து இவரது இறுதி நாள் அன்று இவர் அங்கு மயானத்துக்கு வந்தார். சிறிது பிந்தி வந்து விட்டார். அவர், அதாவது சுவிஸ் புத்தா பவானா புத்திஸ்ட் ஸ்டடி சென்டரில் இருந்து பண்டே மங்கள தேரரும் அவரது உதவியாளர்களும் வந்தார்கள். வந்து என்னுடன் 20 நிமிடம் பேசிவிட்டு சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று கூட எங்களுக்கு வரதனை நினைக்கும் போது
வலிக்கிறது. கண்டு கதைத்து செல்லும் மனிதர்களை விட தம் மனதில் இருத்தி கொண்டு சென்ற மனிதன் எங்கள் வேலா. அவனது 31ஆம் நாள் நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை 25/5/24 அன்று எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. நன்றி.